ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் உள்ளி வடை. கேரளாவில் ஆனியனாக உள்ளின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆனியன் வடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மைதா, தென் இது கூட கடலை மாவு ஆட் பண்ணணும். ஸோ என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆனியனை சைஸ் கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிப்போம். இதுக்கு மேஜர் ஐட்டம் வந்துட்டு ஆனியன் தான். ஸோ இதில் ஆனியன் கூட தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சென்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிப்போம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஏன்னா நான் கேரளாவில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்கும், அங்கே ரெகுலராக போடுவாங்க. நான் ரெகுலராக சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்தில் இது கூட ஒரு பிளாக் டீயில் ஒரு டீயை போட்டுட்டு இந்த மாதிரி வடையை போட்டு சாப்பிட சும்மா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி வெஜ்ஜை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட்டு இது கூடவே எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். இதுக்கெல்லாம் சாப் பண்ணி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் கட் பண்ணி போடுறது. அவ்வளோதான், நம்ம பச்சை மிளகாய் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி எகைன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி இதையும் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பொடிசாக ஃபைனாக சாப் பண்ணிப்போம். ஸோ இதை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ எடுத்து வச்சு கருவேப்பிலையை உருவிட்டு இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வெட்டின வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே போட்டுப்போம். இந்த மாதிரி பவுலுக்குள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஆனியனை உதிரி உதிரியாக உடச்சி விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஆனியன் ஃபுல்லாக செப்பரேட் ஆகும். இப்போ இது கூட சால்ட் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இந்த இடத்துல நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம இதை ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோம்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குவோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ இருக்குன்றது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தண்ணி இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம. இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க மைதா மாவு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம்.
இது கூடவே இப்போ ஒரு சின்ன கப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, நான் வேண்டாம். தென் இது கூட கொஞ்சமாக அப்ப சோடா ஆட் பண்ணிப்போம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு அப்ப சோடா இது கூட ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் குக் ஆகும், இல்லைன்னா குக் ஆகாது உள்ளுக்கு. அதுக்காக தான் ஆட் பண்ணுறது இது. ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஆனியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் 1 பை 1 எப்படி குக் பண்ணதுன்னு பார்ப்போம் வாங்க. கடாயை வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் விட்டு காய வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் காயிற அளவு வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சைடில் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ கையில் தண்ணியை டிப் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயிலில் அப்படியே ட்ராப் பண்ண வேண்டியது தான். சைடில் தண்ணியில் கையை வாஷ் பண்ணிட்டு அகைன் அதே சேம் ரிப்பீட் தான். இந்த மாதிரி உருண்டை எடுக்கிறோம், சைடில் இந்த மாதிரி அடித்து விடுறோம், அப்படியே ஆயிலாக ட்ராப் பண்ணுறோம். இப்படி 1 பை 1 இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஆயிலில் ட்ராப் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். ஸோ இப்போ இதில் 1 பை 1 திருப்பி விட்டுப்போம். இடைக்கடிக்கு இந்த மாதிரி அடுத்த பக்கமும் ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் டபுள் சைடு ஈவனாக குக் ஆகும். நான் ஒரு சைடு மேலே மாவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நம்மளோட வடை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நைஸாக கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் கோயிலைக்கு போகும்போது சாப்பிட்ற டைமில் டீக்கெட் இதுதான் நான் சாப்பிட்ருக்கேன் கேரளாவில். ஸோ அதனால் பர்சனல் மை ரெக்கமெண்டேஷன். அவ்வளோதான், நம்ம வடை வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிப்போம். இது மாதிரி அடுத்த பேட்சும் சேம் அதே ரிப்பீட்டட் பொசிஷனில் ட்ரை பண்ணிப்போம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேரளாவில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க.
ஆனால் இது எனக்கு பர்சனலாக இங்கே விட அங்கே தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் பிடிக்கணும். ஸோ அதேமாரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணி வைக்கிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். இந்த மாதிரி ஆயிலை ஃபில்டர் பண்ணிட்டு எடுக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான கோல்டன் ப்ரௌன் உள்ளி வடை ரெடி. ஸோ ரெசிபி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.